தனிச்சு நிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் யாருன்னா அண்ணன் சீமான் தான். அதனால எங்களுக்கு தனிச்சு நிக்கிறது சிறப்பு தான். தனிச்சு நிக்கிறீங்க சார். ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் தோல்வி மட்டுமே பார்க்கும் பொழுது எப்படி மக்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்ப ஏன் எங்க ஸ்டேட்ல மட்டும் தமிழர் வந்து ஆளவே முடியல? ஒரு ஆளு காமராஜர் ஆண்டாருங்களா? இந்த 70 ஆண்டு காலத்துல இவங்க 2 பேர் தான் ஆண்டிருக்காங்க. இப்ப விஜய் தமிழர் தானே சார்? தமிழ் தான். அப்ப ஏன் விஜய் எதிர்க்கிறாரு சீமான்? தமிழ் தேசியம் வேறு, திராவிட என்பது வேறு. அவர் தான் ரெண்டுமே ஏத்துக்கிட்டாரு சார். ரெண்டும் எப்படி சார் ஏத்துக்க முடியும்? அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு சார். பிஜேபி எதிர்க்கிறாரு, யாரு? விஜய் எதிர்க்கிறாரு. அரசியல் எதிரி, ஒரே எதிரி டிஎம்கேன்னு சொல்லிட்டாரு. அரசியல் எதிரி அரசியல் எதிரி டிஎம்கே, சித்தாந்த எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டாரு. அதுவே முதல்ல தப்புங்க. அது எப்படி சரின்றீங்க? அதான் சொல்றீங்க. தேசிய கட்சியை எதிர்க்கிறோம், திராவிட கட்சியை எதிர்க்கிறோம். அதான் அவர் ரைட்டா? அப்படி இல்ல. அப்படியா காங்கிரஸ் பத்தி பேச மாட்டற விஜய்? ஏன் ஏடிஎம்கே பத்தி பேச மாட்டற? அவர் கூட்டணி போற நம்ம அப்படி இல்லைங்க. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. இன்னைக்கு நம்ம ஷோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியின் பல்லாவரம் நடுவர் மாவட்ட செயலாளரான திரு ரவிதேவா அவர்களை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தேர்தல் வரப்போகுது. ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி போட்டி போட்டு தோல்விதான் சந்திச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் எந்த ஒரு தொகுதியிலுமே ஒரு எம்எல்ஏ எம்பியா ரெப்ரசன்டேட்டிவ் போகாம இருக்கிறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு தொய்வை ஏற்படுத்தும்? ஏன்னா இப்போ தலைமை அறிவிக்கிறாங்க, உங்களுக்கு வந்து கூட்டணி வேணா அறிவிக்கிறாங்க. ஆனா கடைநிலையில மக்களை போய் சந்திக்கிறது உங்களை மாதிரி ஆட்கள் தான். இது உங்களுக்கு தொய்வு ஏற்படுத்தாதா? மக்களுக்கு தொய்வு ஏற்படுத்தாதா? உங்களை நம்பி ஓட்டு போடுற மக்களுக்கு எப்படி நீங்க ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தொய்வெல்லாம் ஏற்படுத்திட்டீங்க. ஓகே, சிறப்பா வேலை பார்க்குறாங்க. அதாவது சீட்டு கன்வெர்ட் இன்னும் பண்ணல, ஆனா வாக்கு சதவீதத்தை உயர்த்திட்டு தான் வரும். எப்பவுமே வந்து கீழ்நிலையில போராடுறவங்க ஏதாவது ஒரு நம்பிக்கை ஒண்ணு வந்து கடின உழைப்புக்கு கட்டாயம் கிடைக்கும். அது போல எங்களுக்கு வந்து படிப்படியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் பெர்சன்டேஜாக நாங்க ஏறிட்டு தான் வரோம். கூட்டணி போனாதான் சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியும்னா அண்ணா அது ஒருபோதும் ஏற்க மாட்டேன். காரணம் என்னன்னா, கூட்டணினாவே பல கட்சியோட கருத்தை கேட்டுட்டு அதுபடிதான் நம்ம செயல்படணும். தமிழ் தேசிய அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அண்ணனுடைய கருத்துப்படி பாத்தீங்கன்னா நாடே எனக்கு வேணும், 2 சீட்டு 3 சீட்டை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. 2வது 2 சீட்டுக்கு 1 சீட்டுக்கு நம்ம வேலையும் செய்யல, கட்சி அப்படி வேலை செய்யல. உள்ளகிறவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து கீழ் மட்டத்துல இருந்து வேலை செய்யறோம். ஒரு 3-4 எலெக்ஷனாக இன்னமும் வெறி பிடிச்சுதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், மனநிறைவோட வேலை செய்யறோம். அண்ணன் வந்து தனிச்சு நிக்கிறத தான் நாங்க விரும்புறோம், கூட்டணி எல்லாம் விரும்புறதே கிடையாது. ஏன்னா இப்ப கூட்டணி இருக்கிற எல்லா கட்சியுமே கூட்டணி கட்சி தான். தனிச்சு நிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் யாருன்னா அண்ணன் சீமான் தான். அதனால எங்களுக்கு தனிச்சு நிக்கிறது சிறப்பு தான். தனிச்சு நிக்கிறீங்க சார். ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் தோல்வி மட்டுமே பார்க்கும் பொழுது எப்படி மக்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தோல்வின்னு நீங்க முதல்ல பார்க்காதீங்க, வெற்றி தான் அது. இப்போ எல்லா கட்சியும் தனிச்சு நிக்குது, ரைட்டுங்களா? அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? ஒரு கட்சிக்கு தான் தகுதி இருக்கு. தனிச்சு நிக்கிற தகுதி வந்து நாம் தமிழருக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த கட்சியிலும் நிக்க முடியாதுங்க. தோத்துட்டு தான் போறோம், விட்டுருங்க. நாங்க தோக்கவே ஆசைப்படுறோம், விட்டுருங்க. ஒரு பிரச்சனை இல்லையே. ஒரு சீட்டை வச்சுக்கின்னு நாட்டை ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணனுடைய கணக்கு வந்து ரொம்ப பெருசு. ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எந்த தொகுதி, ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கான நிதி கொடுத்து அந்த தொகுதியை வந்து சிறப்பா கொண்டு வந்துருவாங்களா? வாய்ப்பே இல்லை. தமிழ் தேசியம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளை விட இப்போ நம்ம அண்ணன் கமலஹாசனே எடுத்துங்க, தனியா தானே வந்தாரு. எங்க போய் கடைசியா போய் கூட்டணியில போய் நின்ட்டாரு. கூட்டணிக்குள்ள அடைக்க பார்ப்பாங்க, ஒரு பெரும் சக்தியா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இது வந்து மக்கள் அச்சப்படுறாங்க, மக்களுக்கு சோர்வு அடைகிறாங்க, மக்கள் வந்து வேலை கீழ் நிலையில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் வந்து 2013 இருந்து கட்சியில பயணிக்கிறேன். அன்னில இருந்து இன்ன வரைக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். எங்களுக்கு வந்து வெற்றி பெறணும்னா நாட்டை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும். அண்ணன் ஆட்சியை பிடிச்சாதான் தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வர முடியும். அதனால அடுத்த தேர்தலும் தனிச்சுதான் அமைப்பாரு.
இந்த தேர்தல் இல்லை 26 சொல்ற 30லையும் தனிச்சு தான் நிப்பாரு பாருங்க. சார் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அகைன்ஸ்டான விஷயம் தானே, அது எப்படி கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லையே. தமிழ் தேசியம்னா என்னது? உங்க தமிழ், அதாவது தமிழ் தேசியம்ன்றது இப்ப திராவிடம் இருக்குல்ல, இருக்கு. அது போல தமிழ் தேசியம் இல்லை. தமிழ் மொழி பேசுற மக்களுக்குன்னு ஒரு, இப்ப ஸ்டேட் எடுத்துக்குமே, கர்நாடகா எடுத்துக்கணும், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, இப்ப அந்த மக்களுக்குன்னு ஒரு அரசு அமைஞ்சிருக்குல்ல. இங்க இது வரைக்கும் வந்து நம்ம காமராஜர் ஐயாவுக்கு அப்புறம் தமிழ் தேசிய சிந்தனையோட அங்க அரசியல் கட்சி பயணிக்கல. ரைட்டுங்களா? இல்ல, சிந்தனைகள் வேற சார். இப்போ தமிழ் தேசியம்னா தமிழ்நாடு தனி கண்ட்ரியா இருக்கு, தமிழ் தேசியம் சொல்றாங்க. அப்படி சொல்லல. தமிழ்நாடு வந்து தனி கண்ட்ரி ஆனாதான் ஆகணும்னு சொன்னா அது தவறு. தமிழ் மக்களுக்கான அரசியல் இங்க நடக்கணும், அதுதான். நீங்க நடக்கலன்னு சொல்றீங்களா? நடக்கலதான் சொல்லுவேன். எப்படி கேரளாவில் கட்டுற துறைமுகத்துக்கு ஏன் அங்கிருந்து கனிம வளம் போகுது? அங்கேயும் இருக்குல்ல, அங்கேயும் மலை இருக்குல்ல, அவங்க எடுத்து அங்க கட்டிக்கலாம். ஏன் கன்னியாகுமரியில இருந்து போகுது டன் கணக்குல? இது யாரு கேட்கணும்? இப்ப தமிழ்னு ஆளணும்னு சொல்றதுதான் தமிழ் தேசியம் சொல்றீங்க அப்படின்னா, இப்ப இபிஎஸ் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும். இப்ப இபிஎஸ் தமிழ் தானே சார்? அவர் தமிழ் இல்ல, அவர் திராவிட ஆள் தமிழ். ஆனா கொள்கை திராவிடம்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ல. தமிழரா இருந்தனா தமிழர் நலன் சார்ந்து. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இவர் ஆட்சியில் இருக்கும் போது நடக்குது இல்ல. இப்ப நீங்க வந்து மொத்தமா அதை ஸ்டாப் பண்றேன்னு சொல்றீங்களா? அந்தந்த மக்களின் வளம் அந்தந்த மக்களுக்கு. எங்க தமிழ்நாட்டோடைய கல்வி வளம் எங்களுக்கு. அப்படிதான், அப்படி இருந்தா தானே சரியா இருக்கும் சார். அப்படி பண்ணிட்டோம்னா இப்ப கேரளா நம்ம தமிழர்கள் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து பாதிக்கப்படுவாங்க, துரத்தி விடுவாங்களா அங்க இருந்து? இது பெரிய பிரச்சனை. இப்ப அதானே பண்ணிக்கிறீங்க. இப்ப கர்நாடகால இருந்து தண்ணி கேட்டா அடிக்கிறாங்க, கேரளாவில இருந்து தண்ணி கேட்டா அடிக்கிறாங்க. ரைட்டுங்களா? முல்லை பெரியார்ல இருந்து தண்ணி கேட்டா அடிக்கிறாங்க. அப்பயும் அகதியா வந்துட்டு தானே இருக்காங்க சார். தண்ணி கேட்டு அடிக்கிறது வேற சார், அங்க ஒர்க் பண்றவங்களே துரத்தி விட்டா இங்க ஏன் துரத்தி விடுவாங்க? ஏன்னா இப்ப நீங்க வளத்தை கட் பண்றீங்கல்ல. ஏங்க உங்ககிட்ட மலை இருக்குங்க, உங்க மலை இடத்துல நீங்க பண்ணணும். உங்க ஸ்டேட்டுக்கு ஒரு துறைமுகம் வருது, உங்க ஸ்டேட்ல மலைகள் இருக்குல்ல, அதை ஏன் எடுக்கலன்னு கேக்குறேன். ஏன்னா அங்க மலை எடுக்க கோர்ட் ஆர்டர் படி அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க அந்த ஸ்டேட்ல. கேரளாவில வந்து மலையை ஓடிக்கூடாதுன்னு ஸ்டேட். இங்க ஏன் வாங்கலன்னு கேக்குறேன். ஏன் வாங்கல? எதுக்கு நீங்க அவருக்கு கொடுக்குறீங்க? அவங்க மலையை உடைச்சு அவங்க போட்டுக்கிட்டோம், அதானே? இப்ப இங்க இருந்து நெய்வேலியில இருந்து எடுக்கிறீங்க, மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் கொடுக்க தானே செய்றீங்க. கரெக்ட், கொடுத்துட்டு தானேங்கிறாங்க தமிழ் மக்கள். அந்த தமிழ் மக்களுக்கு நீ கொடுக்கணும்னா ஏன் கொடுக்க மாட்டீங்க? இது ஏன் பெற்று தர மாட்டேங்குது இந்த அரசு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்குதான் தமிழ் இந்த இடத்த ஆண்டாருன்னா வாங்கி தருவார். அதுக்கு தமிழ் ஆளணுன்ற எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்ப சீமான் அவங்களை வந்து கோர்ட் ஒரு கேஸ் போட்டுடலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி எங்க ஊர் வளத்தை வந்து கொண்டு போறாங்க, மலை உடைக்கிறாங்கன்னு கேஸ் போடலாம் இல்லைங்களா? தீர்ப்பு கர்நாடகாவில் தண்ணி கொடுக்க சொல்லி கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு. நிறைவேற்றிட்டாங்களா? நிறைவேற்றுறாங்க சார். இல்ல நிறைவேற்றலையே சார். இப்ப அவங்க ஊர்ல தண்ணி இல்லைன்றப்ப எப்படி சார் நிறைவேற்றி கொடுக்க முடியும்? அது இல்ல சார், நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார். அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? கோர்ட் ஆர்டர், அவங்க ஊர்ல தண்ணி இல்லைன்னா எப்படி கோர்ட் ஆர்டர் போடும் தண்ணி கொடுக்க சொல்லி? ஆர்டர் கொடுத்தப்ப தண்ணி இருந்து சார், இப்ப தண்ணி இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து போன முறைக்கு முந்தின முறைன்னு நினைக்கிறேன், நான் தப்பா சொன்னேன்னு தெரியல, பெங்களூர் மக்களுக்கு தண்ணி பஞ்சம் வந்துருச்சு. இப்ப அந்த அரசு என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏன் மக்கள் தண்ணி பஞ்சம் வருது அப்படின்னா, நான் எங்க ஊர்ல வரக்கூடிய தண்ணியும் மழையும் நான் சேர்த்து வச்சுக்கிறேன், நான் அணை கட்டிக்கிறேன், பண்டு கட்டிக்கிறேன், கிரவுண்ட் வாட்டர் லெவல் தண்ணி ஏத்த ஆரம்பிக்கிறேன். அப்ப எங்க ஊர் மக்கள் தண்ணி அதிகமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ கோர்ட் ஒரு 6 போட்டது 10 வருஷம் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அப்போ தண்ணி அதிகமா இருந்தது, இப்ப தண்ணி இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அவங்களுடைய வாதம் நியாயம் தானே சார்? அதிகமா இருக்கும்போது கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களே சார். நம்ம ஜெயலலிதா அவர்கள் வந்து கேட்டு வாங்கினாங்க, முதலமைச்சர் அந்த கேட்டு வாங்கினாங்க, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இபிஎஸ் கேட்டு வாங்கி கொடுத்தாருல்ல சார். இப்ப இல்லைன்றாங்க அவங்க. இல்ல இப்ப இங்கிருந்து நெய்வேலியில இருந்து போகுது கரண்ட், இங்க முழுக்க வந்து எல்லா மக்களுக்கும் மின்சாரம் கிடைக்குதா? கிராமங்கள் எல்லாம் எங்க ஊர் சைட்ல எல்லாம் பாக்குறீங்களா? என்னமோ கரண்ட்டுக்கு தட்டுப்பாடு இருக்கு. எனக்கே கரண்ட் இல்லையா மாற்று மாநிலத்துக்கு கொடுக்குறேன்னு கேட்க முடியுமா? கேட்கலாம்ல, கேட்கலாம். இதை வந்து நீங்க ஒரு கோர்ட் மூலியமா அந்த ஒரு இதை ஏன் சார் கோர்ட் கேட்கணும்? முதலமைச்சரே செய்யலாமே சார். இல்ல சார், இப்போ உங்களுக்கு இப்ப ஒண்ணு அதை விட்டுருங்களேன். இப்ப 40 சீட்டு வந்து வின் பண்ணி கொடுத்துருக்கு, ரைட்டுங்களா? இப்ப இந்த 40 சீட்டு வின் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும்? அங்க ஆட்சி இல்லைன்னு சொல்லுவாங்க சார்.
மேல அவங்க கூட்டணி ஆட்சி இல்லாம இருக்கு இல்லைங்களா? அப்புறம் அந்த சீட்டு வேஸ்ட் தானே. அது ஜெயிச்சது வேஸ்ட் தானே சார். வெற்றி பெற்று போய் நான் கூட்டணியில இல்ல, நீ சண்டை போட்டு வாங்குங்க, உங்க ஸ்டேட்டுக்கு நீங்க தானே வாங்கி தரணும், மக்கள் உங்களை போட்டிருக்காங்க. என்ன விஷயம் அந்த மாதிரி வரல நீங்க நினைக்கிறீங்க சார்? எந்த விஷயம் சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ற இபி மேட்டருக்கே சொல்லுவோம், கரண்ட் பிரச்சனையும் சொல்லிட்டோம். அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த வளம் அந்தந்த மக்களுக்கு, ரைட்டா? தண்ணி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா மூணு ஸ்டேட்ல இருந்து தண்ணி பிரச்சனை இருக்கு, ரைட்டுங்களா? அதனால தானே கோர்ட் ஆர்டர் போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம தள்ளி தான் போயிட்டு இருக்கோம். தண்ணி கொடுக்க மாதிரி தான் செய்யறாங்க. விவசாயிகள் ஏமாற்றப்பட தான் செய்யறாங்க. அப்போ இப்படி ஒரு ஆங்கிள் பார்க்கலாமே சார். முதல் முறையா தமிழ்நாட்டுல தண்ணி பஞ்சம் ஒழியணும் அப்படின்னா எல்லா நதியும் இணைச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவங்க பேசினாரு. ஆமா கேள்வி. அதற்கு பிறகு ரஜினிகாந்த் அவங்க பேசி விட்டுட்டாரு. அதுக்கு பிறகு ஈஷா யோகா மையம் தான் தண்ணி பஞ்சம் போக்கு நதியை இணைச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேன்வாசிங் பண்ணாங்க, அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் திரு சீமான் அவர்கள் பிஜேபி ஆட்சி எதிராக பேசிட்டு இருக்காரு. அப்போ இது இன்டைரக்டாவே நல்ல விஷயம் செய்யக்கூடிய ஈஷாவை எதிர்த்து பேசிட்டு இருக்காரு அவரு. ஈஷா யோகா மையத்தை எதிர்க்கிறாரு இல்லைங்களா? பாக்கல. ஓகே. அப்போ வளங்களை பாதுகாப்பதற்கு இங்க ஆட்சி மாற்றம் வந்தா மட்டும் போதாது, தமிழன்ற உணர்வு வேணும் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? உணர்வு இல்ல சார். அந்தந்த மாநிலத்தை இப்ப கேரளாவில் யார் சார் அதிகாரத்துல ஆட்சி இருக்கா? ஒண்ணு காங்கிரஸ் இருப்பாங்க, இல்லைன்னா வந்து கம்யூனிஸ்ட் இருப்பாங்க இல்லையா? இப்ப அவங்க யாரு? அவங்க என்ன மொழி பேசுவாங்க? மலையாளம் பேசுவாங்க. தமிழர் போய் அங்க ஆள முடியுமா? இது வரைக்கும் ஆண்டா சரித்திரம் இருப்பாங்க தெரியல. கர்நாடகாவில் அந்த மொழி பேசுறவங்க இருப்பாங்க, அவங்க தானே ஆள்றாங்க. இங்க தெலுங்கானா. அப்ப இபிஎஸ் தமிழ் தானே சார்? சார் தமிழ்னா சித்தாந்த ரீதியா இருக்கணும் சார். அவர் வந்து திராவிட சித்தாந்தத்தை வச்சுன்னு அவர் அரசியல் பண்றாங்க. தமிழோட சித்தாந்தம் அது கிடையாது, புரியுதுங்களா? இப்ப ஏன் எங்க ஸ்டேட்ல மட்டும் தமிழர் வந்து ஆளவே முடியல? ஒரு ஆளு காமராஜர் ஆண்டாருங்களா? இந்த 70 ஆண்டு காலத்துல இவங்க 2 பேர் தானே ஆண்டிருக்காங்க. இப்ப விஜய் தமிழர் தானே சார்? தமிழ் தான். அப்ப ஏன் விஜய் எதிர்க்கிறாரு சீமான் அவர்கள்? தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் என்பது வேறு. அவர் தான் ரெண்டுமே ஏத்துக்கிட்டாரு சார். ரெண்டும் எப்படி சார் ஏத்துக்க முடியும்? அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு சார், எப்படி ஏத்துக்க முடியும்? ரெண்டு இரு கண்கள்ன்றாரு. ஆமா சார். தமிழ் தேசிய பாதை என்பது வேறு, திராவிடம் என்பது வேறு. இப்போ அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பெரியாரே மண்ணுதான் தூக்கிப்பட்ட அடிச்சுதான் அவர் சொந்த ஊர்ல அதிகப்படிய வாக்குவாங்க. கேட்டா யாருமே நிக்கலன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் திராவிட அரசியலை வந்து தூக்கி பிடிச்சு இந்த தமிழ் மண்ணில் நடந்ததை இப்பதான் தமிழ் தேசிய அரசியலா கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு இடையூறு வர்ற மாதிரி இப்ப வந்து தம்பியை வந்து ஃபர்ஸ்ட் விஜய வந்து அண்ணன் ஆதரிச்சாரு, எதிர்க்கல, வரட்டும் ஆரம்பிக்கட்டும் அப்படிதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து ரெண்டுத்தையும் எதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நீ கையில் பிடிச்சிட்டு வந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும்? இல்லையே சார், அவங்க ஆதரிச்ச சமயத்திலேயே அவர் கொள்கையை அறிவிச்சிட்டாரு விஜய். இல்ல கொள்கையெல்லாம் அதாவது ரெண்டுமே முதல் மாடு நடத்திட்டாரு சார். ஆமா, முதல் மாடு முடிச்சிட்டாரு. அப்பயே சொல்லிட்டாரு ரெண்டுமே கண்ணன்னு சொல்லிட்டாரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் கண்ணன்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகும் ஆதரிச்சாரு சீமான். சார் இப்போ ஒரு விமர்சனம் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, திரு சீமான் அவர்கள் போயிட்டு ஸ்டாலின் அவர்களை மீட் பண்றாரு. மீட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் கடுமையா எதிர்க்கிறாரு, கடுமையா விமர்சிக்கிறாருன்ற இல்ல. அந்த முதல் மாநாடு முடிச்சது அப்பயுமே சீமான் அண்ணா வந்து கடுமையா தான் எதிர்ச்சார். பூ மூட்டனெல்லாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் எப்ப நடந்துச்சு? முதல் மாநாட்டுல தானே, முதல் மாநாட்டுக்கு அப்புறம் தான். ஓகே சார், அப்பயுமே இவ்வளவு கூட வந்து விமர்சனம் வைக்கலையே சார். அதுக்கப்புறம் நான் ரீசெண்டா வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன், சொல்றாரு அந்த வார்த்தையை நான் சொல்றேன் உங்களுக்கு. நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிச்சை எடுத்து திரள் நிதியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா கட்சியை வளர்த்து வச்சிருப்போமா, இவர் வந்து அதை உடைப்பாரா அப்படின்னு விஜய வருகையை பத்தி விமர்சனம் பண்ணி திரு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. அப்போ அவருக்கு வந்து விஜயோட வருகையால அந்த ஓட்டு வங்கி உடையுன்ற பயத்தினாடி பேசியிருக்காருன்ற கேள்வி வருது இல்லைங்களா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். இது வந்து கருத்தியல் ஓட்டு சார். தமிழ் தேசிய ஓட்டு என்பது கருத்தியல் ஓட்டு. நீங்க கூட பாருங்க, எல்லாம் சொல்றாங்க விஜய் வருகினால என்டிகே காலி போயிரும். அதெல்லாம் கிடையாது. நீங்க பாப்பீங்களா 26 தேர்தல்ல ஓட்டு ஜம்ப் ஆகுமே ஒழிய எங்க ஓட்டு போகாது. காரணம்னா இப்ப நானே எடுத்துங்களேன், எப்படி சொல்றது, நான் மாற்று அரசியலை நோக்கி அது பிடிச்சிருக்கு இப்படி பிடிச்சிருந்த கோட்பாடு பிடிச்சிருக்கு, புரியுதுங்களா? அதனால உள்ள வந்திருக்கோம். அது போலதான் எங்களோட வாக்கும். எங்க வாக்குல இருந்து 1% ஒரே ஒத்த ஓட்ட கூட எடுக்க முடியாது. கரெக்ட் சார். அப்போ விஜய் வந்து சீமான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன் சீமான் விஜய் அவ்வளோ எதிர்த்து பேசுறாரு? இல்ல, அது சில விஷயங்கள் நடந்திருக்கு.
அது இன்னும் நமக்கு வெளிப்படையா தெரிய வரல. பட் சந்திச்சிருக்காரு, அண்ணனை போய் சந்திச்சிருக்காரு. சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து சில விஷயங்கள் எல்லாம் முதல் மாநாட்டில் பேசுறாரு, கத்தி கத்தி பேசுறாரு, அதெல்லாம் எங்களை தான் டார்கெட் பண்றாரு. முதல்ல அவர் தான் அப்ரோச் பண்றாரு. அதாவது எப்படின்னா, அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணங்கிட்ட போயிட்டு வீட்டுக்கு போனதா சொல்றாங்க. பட் அது இன்னும் என் காதுக்கு முழுசா தெரியல. ஆனா முதல் பேசுனது அவர் தான். அதுக்கு முன்னாடி வந்து அண்ணா வந்து விஜயை வரவேற்றாரு. கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தோட வருவார்னு கூட நினைச்சிருக்கலாம். பட் திராவிடத்தை நாங்க இங்க இருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கிற சூழல் நீ திராவிடத்தை மறுபடியும் எடுத்துன்னு வரணும்னா அப்ப எதிர்க்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வருது. ஏன்னா உங்க கொள்கை தவறு. கரெக்ட் சார். இப்போ உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, அவரு பிஜேபி எதிர்க்கிறாரு, யாரு விஜய் எதிர்க்கிறாரு. அரசியல் எதிரி ஒரே எதிரி டிஎம்கேன்னு சொல்லிட்டாரு. அரசியல் எதிரி அரசியல் எதிரி டிஎம்கே, சித்தாந்த எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டாரு. அதுவே முதல்ல தப்புங்க. அது எப்படி சரின்றீங்க? நீங்க அதான் சொல்றீங்க. இல்லையே, நாங்க வந்து தேசிய கட்சியை எதிர்க்கிறோம், திராவிட கட்சியை எதிர்க்கிறோம். அதான் அவர் ரைட்டா? அப்படி இல்ல. அப்படியா காங்கிரஸ் பத்தி பேச மாட்டற விஜய்? ஏன் ஏடிஎம்கே பத்தி பேச மாட்டற? அவர் கூட்டணி சார். அப்படி இல்லைங்க. இப்ப 50 ஆண்டு அரசியல்ல இவங்க ஊழல் பண்ணலையா? பண்ணிருக்காங்கல்ல. பேசணும்னா எல்லாரையும் பேசு. இப்ப நாங்க எங்க அண்ணன் எல்லாரையும் தானே பேசுறாரு. ஏடிஎம்கே பேசுறாரு, பிஜேபி பேசுறாரு, டிஎம்கே பேசுறாரு, எல்லாரும் தான். இப்ப நீ உன் கொள்கையில தவறுகிறது உன்னையும் பேசுறாரு. அவ்வளவுதான். இந்த மாதிரி இவரை பார்த்து பேசிக்கணும், அவரை பார்த்து பேசணும் இல்லையே. அப்ப அதே மாதிரி ஏன் அதிமுக நீங்க எதிர்க்கவே இல்லை சார்? யாரு அதிமுக எதிர்த்துன்னு தானே? நீங்களே சொல்லுங்க. சீமான் எதிர்க்கிற அளவுக்கு, எங்க அண்ணன் சீமான் எதிர்க்கிற அளவுக்கு யார் எதிர்த்துக்கிறாங்க? எந்த கட்சியுமே. சார் நீங்க டிஎம்கே எதிர்க்கிறீங்க. ஆமா. விஜய் டிஎம்கே எதிர்க்கிறாரு. ஆமா. பிஜேபி எதிர்க்கிறீங்க, அவர் பிஜேபி எதிர்க்கிறாரு. ஆனா சீமான் அவர்கள் அதிமுக பத்தி பெருசா பேச மாட்டேங்கிறாரு. இது ஊழல் கட்சி தான். இல்ல இல்ல ஊழல் பண்ணிருக்காங்க. இதையும் பேசியிருக்காரு, இப்பயும் பேசிட்டு தான் இருக்கு, இப்பயும் பேசிட்டு தான் இருக்கு, இப்பயும் பேசிட்டு தான் இருக்கு. நீங்க பாக்குறது இல்லையா? இப்ப என்ன? ஏன் இப்ப ஜெயலலிதா என்ன சொன்னாரு? ஊழல் குற்றவாளியான்னு கேட்டாரா இல்லையா? ஒரே ஒரு அரசியல் சொல்லுங்க. இறந்துட்டாங்க சார். நான் சொல்ல இல்லங்க, இருக்கும் போதே அரசியல் பண்ணவங்க. ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதே அரசியல் பண்ணுவாங்க. இப்ப நான் கேக்குறேன். அதாவது இவருக்கு வீரப்பனுக்கு வந்து திருடனா ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கு என்ன பேருன்னு யாரு கேட்டா? இவர் கேட்டாரு சார். அப்புறம் அது பேர் என்னது? இல்ல, அவங்க இறந்து போனவங்க சார். நான் கரண்ட் ஐயா இருக்கும் போது கேட்டாரு, இருக்கும் போதே கேட்டாரு. இப்ப கேட்கல. எல்லா கட்சியும் 4 கட்சி, 2 தேசிய கட்சி, 2 திராவிட கட்சின்னு தான் சேர்த்துதான் எதிர்ப்பே. உங்களை மாதிரி கிடையாது. இது வரைக்கும் வாயத்திருக்கல. நீங்க எத்தனை வீடியோ வேணா எடுத்து பாருங்க, எல்லா கட்சியும் எதிர்த்து பேசியிருக்காரு. எடப்பாடி வந்து ஏன் பேசினா தமிழ் அரசியல் பண்றாருன்றதுனால உங்களோட கேள்வி இருக்கும். தமிழா இருந்தாலும் அவர் வந்து தமிழ்நாட்டு சிந்தனையோட அரசியல் கிடையாது, அவர் திராவிட சிந்தனை அரசியல். அதனால்தான் விஜய் வந்து நீங்க வேணா பாருங்களேன். சரி, நான் ஒண்ணு கேட்டுங்களா? அதாவது இத்தனை மாநாடு நடத்துறீங்க, எத்தனையோ யூடியூபர் போயிட்டு அவங்களுடைய ரசிகர்கிட்ட பேட்டி கேட்கறாங்க, கொள்கை என்ன? யாராவது ஒரே ஒரு ஆளு கொள்கையை பத்தி விவரிச்சு சொல்லியிருப்பாங்கல்ல? அறிவிக்கல சார் அவரு. அதுக்கே விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அது அவர் என்ன சொல்றாருன்னா, கொள்கையை அறிவிப்போம் அப்படின்னு. கொள்கையை அறிவிச்சிருக்காரு சார். என்ன கொள்கை அறிவிச்சது? அதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் பேசினாரு சார். அதுல கொள்கையை அறிவிக்கலங்க. நல்லா பாருங்க, கொள்கையே அறிவிக்கல. யாருக்குமே கொள்கையே தெரியாது. அவங்க கொள்கைன்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்து முதல்ல ஒரு அரசியல் மாநாடு என்ன பண்ணுவாங்க? அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறோம், இந்த மாதிரி சித்தாந்தத்தோட நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு மாநாடு, 2 மாநாடு. இப்போ நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க, மத்த 2 கட்சி திராவிடம் பேசுறாங்க. இவரு ரெண்டுமே எனக்கு கண்ணுன்னு சொல்லிட்டாரு. அப்ப அது கொள்கை மாதிரி தானே சார் அர்த்தம்? அது எப்படி மாறுதா இருக்கும்? அது ரெண்டுமே அவர் ஆதரிக்கிறார். ரெண்டுமே எதிர் திசைங்க. கரெக்ட். திராவிடமும் வேற, திராவிடம் ஒண்ணு கிடையாது. அது உண்மை சார். திராவிடம் வேற, தமிழ் தேசியம் வேற. அது எப்படி 2 ஒண்ணா பயணிக்கும்? ரெண்டுத்தையுமே நான் பாத்துக்கிறேன். பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்ப என்ன சார் வேற கொள்கை இருக்க முடியும்? இது திராவிட கொள்கைன்னு அவங்க இருக்காங்கல்ல, தமிழ் தேசிய கொள்கை, இது 2 தான் இருக்க முடியும். இப்ப அது இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம அதுக்கு எதிராக வந்து தமிழ் தேசிய அரசியலை நாங்க விதைச்சு அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நீ மறுபடியும் எதை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறோமோ, எதை மேற்கொண்டு வளரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, நீ அதையும் 2 எடுத்து வந்து இந்த 15 ஆண்டு கால அரசியல்ல
எதை வந்து மக்கள் மனுஷன் தமிழ் தேசிய மக்கள் வந்து எதனாலலாம் வீழ்த்தப்பட்டோம்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொரு நியூஸ்லயும் வந்து அண்ணா போதிச்சு இப்ப அதை கொண்டு வர நேரத்துல நீ 2-1 அது எப்படி 2-1 2-1 சொல்லுங்க. இது 2-1 தான் இந்த திசையில இது 1 சொல்லுங்க சார். தமிழ் தேசியம் உங்க கொள்கை அப்படிங்கறத நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நாம் தமிழ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. முன்னாடி எல்லாம் வந்து சீமான் அவர்களுடைய மேடையில வந்து பிரபாகரன் அவருடைய போட்டோ இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப வர வர பார்க்க முடியறது இல்லையே, அப்போ என்ன காரணமா இருக்கு? இப்பயும் இருக்கு இல்லையே சார். இப்ப கோயம்புத்தூர் மீட்டிங் நடந்துச்சு சார் 15th of அது ஏன்னா அதை எடுத்து நம்ம வீடியோ பண்ணி போட்டோம்னா ஃபேஸ்புக்ல போட முடியல, அதனால வேணா தவிர்ப்பாங்களோ சார். மற்றபடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப கூட ஒரு பேனர் போட்டு தான் வரும், அதெல்லாம் இல்லை. அண்ணன் வந்து அது கரெக்டா இருக்கும். இல்ல சார், மீட்டிங்ல நான் சொல்றேன். தனியா போஸ்ட் ஓட்டுறதுன்றது வேற, பேனர் வைக்கிறது வேற. பேனர்ல பேக்ட்ராப்ல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஷூட் பண்ணும்போது வேணா அதை வந்து இவரை மட்டும் சென்டர் வியூ பண்றதுனால அது பார்க்காம போயிருக்கலாம், தெரியாம இருக்கும். இல்லையே சார், 15 செப்டம்பர் கோயம்புத்தூர்ல மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்காரு. அதுல போட்டோ இல்லையே சார் பிரபாகரன் போட்டோ. அதை நான் பார்க்கல, அந்த மீட்டிங் வேணா பார்க்க. ஏன்னா அப்ப நான் அந்த கரெக்டா அந்த சமயத்துல மீட்டிங் இருந்துச்சு, நான் அப்ப பார்த்தேன். அப்படி இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. ஓகே, தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுல எடுபடும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எடுபட்டு தானே இருக்கு. ஏங்க ஒரு தனித்து ஒரு கட்சி 8.22 வாங்க முடியுமாங்க? நீங்க சொல்லுங்க. அதுக்கு காரணம் தமிழ் தேசியம் மட்டும் இல்லையே சார். வேற என்ன காரணம்? இப்ப அவர் சொல்லக்கூடிய ஒரு சில இப்ப பனை மரத்தை பத்தி அவர் பேசுறாரு, அவர் சில விஷயங்கள்லாம் சொல்றாரு, விவசாயத்தை சொல்றாரு. இந்த கருத்துக்கள்லாம் மக்களுக்கு பிடிச்ச பத்தி ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டுக்கலாம். தமிழ் தேசியன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஓட்டு போறாங்கன்னு நினைச்சுக்கோ. இந்த கருத்து தாங்க தமிழ் தேசியமே சார். விவசாயத்தை வளர்க்கறது தமிழ் தேசியம் மட்டும் எப்படி சொல்லணும்? ஆமா, விவசாயம்ன்றது தமிழனுடைய கலாச்சாரங்கிறது. சார் எல்லா கட்சியுமே, திராவிடமே விவசாயத்தை வந்து ஊக்குவிக்கிறாங்க. எங்க எல்லாரும் ஊக்குவிக்கிறாங்க சார். விவசாய கடன் ரத்து பண்றாங்க, விவசாயத்துக்கு பயிருக்கான கடன் கொடுக்கறாங்க, எல்லாருமே விவசாயத்தை ஊக்குவிக்கிறாங்க. இப்போ இவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த பழங்காலத்துல இருந்த அந்த பனைமரங்களை வந்து கொண்டு வரணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி கருத்தைகளை பிடிச்சி ஓட்டு போடுறாங்கன்னு எடுத்துக்கலாமே தவிர, எப்படி தமிழ் தேசியம் மட்டும்தான் அதை சொல்ல நீங்க சொல்லிட முடியும் சார்? வேற யார் சொல்றது சார்? எல்லா கட்சியும் விவசாயத்தை பத்தி, எல்லா விவசாயத்தை பனையை பத்தி பேசுறீங்க சார். பனையை பத்தி வேற எந்த அரசியல் கட்சி பேசிருக்கு சார்? பனையை பத்தி எந்த கட்சியும் பேசல சார். ஆனா பனை மரத்துக்காக மட்டுமே தமிழ் தேசியம் ஆயிரம்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க சொல்லவே வரவே இல்லையே. அண்ணா பனை மரத்துக்கு மட்டும் சொல்லு, அப்படி ஒண்ணு சொல்லி. பனை தமிழ், அதாவது தமிழனுக்கு ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் தான் அந்த பாயிண்ட் ஆப்ல தான் அதை பாக்குறது. பனைக்கு விழுற ஓட்டு ஃபுல்லா இதுக்குன்னு கிடையாது தமிழ் தேசியம் சொல்லுவார். அப்ப விவசாயத்துக்காக பேசுறது மட்டும் தமிழ் தேசியம் இல்லை இல்லைங்களா? எல்லா கட்சியும் விவசாயத்தை பத்தி பேசுறாங்க, எல்லா கட்சியும் பேசுது. எல்லாரும் பனையை பத்தி இலவசமும் தராங்க, இலவசமும் தராங்க. ஆட்சிக்கு வர எல்லா கட்சியுமே விவசாயம் ரத்து பண்றத மும்முரமா இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஆதரிக்கிறது தானே சார் அர்த்தம்? அப்படி எப்படி பாப்பீங்க? அது எப்படி சரியா இருக்கும்? அப்ப நீங்க இந்த ஓட்டை எப்படி சொல்ல வரீங்க? தமிழ் தேசியத்துக்கு விழலான்றீங்களா சார்? தமிழ் தேசியம் நான் ஏன் கேக்குறேன்னா, பிரபாகரன் அவர்கள் இறந்த அன்னைக்கு இங்க ஹெட்லைன்ஸ் வருது சார். இறந்துட்டாரு ஹெட்லைன்ஸ் வருது. அன்னைய தேதியில இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் வந்து பாக்குறாங்க. பார்த்தா அன்னைய தேதியில இறந்த அன்னைக்கு நியூஸ் வருது. அன்னைக்கு எல்லா மாலும் ஃபுல்லா இருக்காங்க, எல்லா தியேட்டர்ஸும் ஃபுல்லா இருக்காங்க. ஸோ என்ன ரிப்போர்ட் தராங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரபாகரனுடைய இறப்பு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அதிர்வெல்லாம் ஏற்படுத்தல, அவங்க மக்கள் நார்மலா அவங்க வாழ்க்கையை பார்த்து தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாங்க கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட். ஆனா அது உண்மையாவும் இருந்துச்சு. இப்ப தமிழ் தேசியம் பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் இங்க தமிழ் தேசியத்தை விதைக்க முடியும்னு நினைக்கிறாங்க, நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அது எப்படி சாத்தியக்கூறா இருக்க முடியும்னு நினைக்கிறேன்னா, இங்க அந்த உணர்வு அப்படிங்கிறது விதைக்கிறதுன்றது வாய்ப்புகள் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே திரு சீமான் பேசக்கூடிய விவசாயத்துக்கான அந்த மேம்பாட்டு திட்டங்கள், இன்னும் சில மேம்பாட்டு திட்டங்கள் கொடுக்குறாரு அவரு. அது சில இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியும், ஏத்துக்க முடியாமலும் இருக்கின்றது தான். அது மிக்ஸ்டா தான் இருக்கு. அதுக்கான கூட தானே இருக்க முடியும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை சார். அதாவது அந்த காலங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த போர் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சில அரசியல் கட்சியெல்லாம் என்னெல்லாம் டிராமாலாம் பண்ணாங்க, போர் நின்றுச்சு எல்லாம் பண்ணாங்க, கலைஞர் உண்ணாவிரதம் போட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனா பிரபாகரனை தெருவா கொண்டு போய் சேர்த்தது சீமான் தான். நீங்க சொல்றீங்களா தூங்கிட்டு இருந்தாங்க, அப்படி அவங்க வேலையை பாக்குறாங்க. அப்படி கிடையாது. தமிழ் தேசியம் சொல்றோம்னா உடனே எல்லாரும் தமிழ் மக்கள் எல்லாம் இறங்கி போராட்டத்துக்கு வந்துட மாட்டாங்க. ரைட்டா? கொஞ்சம் கொஞ்சமா தாங்க வளரும்.
அன்னைக்கு இருந்த காலத்துல எங்கேயுமே கொடி வைக்க முடியாதுங்க. இப்ப நீங்க சொல்றாங்க விஜய்க்கு அவ்வளவு, எங்களுக்கே அவ்வளவு பிரச்சனை இப்ப வரைக்கும் இருக்கு. தெருவுக்கு இன்னைக்கு வில்லேஜ்ல போய் பாருங்க, பிரபாகரன் படம் இருக்கும், கொண்டு போய் சேர்த்துட்டான் சீமான். தமிழ் தேசியம் அங்கதான், அதாவது சிட்டிக்குள்ள தாண்டி வில்லேஜ்ல எல்லாம் பயங்கரமா இருக்கு. இல்ல சார், நீங்க அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் பிரபாகரனை வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறேன், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா தமிழ் தேசிய சிந்தனை அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அந்த ஓட்டு விழுந்திருக்குன்னு நம்ம சொல்றதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? வேற எப்படி உழலன்னு சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுவோம். ஏன்னா சீமான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் இருக்கீங்களா, அது வந்து இவ சொல்றது நியாயமா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற வாக்குறுதிகள் தானே ஓட்டு விழுந்திருக்க முடியும். அதுக்கும் விழும். அவருடைய வாய் வழியா வர வார்த்தை இருக்குல்ல, அதுதான் தமிழ் தேசிய வார்த்தை. தமிழ் தேசியமா பேசுறாரு. இப்ப இவர் வந்தா நான் சொல்றேன் இல்ல, நான் வந்தா இப்படி ஆட்சி நடத்துவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது பிடிச்ச போகுது இல்ல. நீங்க தமிழ் தேசியம்னா அதுக்கு தனியா ஒரு வாக்குறுதி எல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? வந்தா அண்ணன் வந்தா இதை பண்ணுவேன், இப்படி செய்வேன், இப்படி எங்களை ஆட்சி இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாரு. அதனால வாக்கு தானே. ஓகே, அப்போ தமிழ் தேசியம் சித்தாந்தம் தனியா இல்லைன்னு சொல்றீங்க? புரியல. தமிழ் தேசியத்துக்கு தமிழ் தேசிய சித்தாந்தம் என்பதே இப்ப உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், இப்ப தமிழருடைய அறம் சார்ந்து பார்த்தோன்னா கனிம வளத்துல இருந்து இயற்கை வளத்துல இருந்து விவசாயத்துல இருந்து எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு அரசியலை தான் நாங்க பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல், எங்க அண்ணன் வந்து அந்த எடுத்து வைக்கிற அந்த கோட்பாடு இருக்குல்ல, அதை நான் இன்னும் உங்களுக்கு விரிவான இன்னொரு பேட்டியில் அதை பத்தி நான் உங்களுக்கு அந்த 2 வித்தியாசத்தையும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். அவ்வளவு சிறப்பா இருக்கும். அதுதான் அந்த புக்கை நீங்க கூட வாங்கி படிச்சு பாருங்க. தமிழ் தேசியம் என்றால் என்ன, தமிழ் தேசிய அரசியல் என்ன, கிளீனா போட்டு 250 பக்கம் இருக்கு அந்த புக்கு. நீங்க அதுலயே வேறு பிரிச்சு பாக்குறீங்க. தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய ஓட்டு வேற, அப்படி பாக்குறீங்களா? தமிழ் தேசியம்ன்ற உணர்வு இங்க மக்கள்கிட்ட வந்து பெருசா இல்லைன்னு நான் பாக்குறேன். ஏன்னால் அது இப்பதான் கொஞ்சம் பிரபாகரன் அவர்களுடைய இறப்புல வந்து எந்த ஒரு அதிர்வும் ஏற்படவே இல்லை. அப்படிங்கிறப்போ இங்க அதற்கான உணர்வு இங்க பெருசா இல்லைன்னு நான் பார்த்தேன் சார். இல்ல அது சொல்ல முடியாது சார். முன்ன இருந்ததை விட இப்பெல்லாம் அது அதிகமா தான் உருவாயிருக்கு. இப்போ விஜய் வருகைக்கு அப்புறம் இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு % ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எங்களுக்கு 2026 அதில் இப்போது கணிக்க முடியாது. அண்ணன் 2026 அண்ணனோட ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இந்த 8% கூட இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வாய்ப்பு இல்லை, அதிகமாக தான் வரும். கூட்டணி வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே இல்லை. கூட்டணி போக வாய்ப்பு இல்லை. அங்கெல்லாம் எங்களுக்கு எல்லாம் வேட்பாளர் அறிவிச்சு நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கூட்டணி வாய்ப்பே கிடையாது. கூட்டணி போக முடியாது. மறைமுக ஆதரவு மத்தவங்க தான் எங்களுக்கு தான், நாங்க யாருக்கு தர முடியாது. அதே எப்படி அண்ணன் வந்து இப்ப எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பாருங்களேன், இன்னும் ஒரு 3 மாதம் ஆச்சுன்னு வச்சுக்கலாம், ரொம்ப பரபரப்பாயிரும். அப்ப கூட நாங்க மண்ண வேலை பார்த்துட்டு இருக்கோம். வேட்பாளர் அறிவிச்சு நாங்க மண்ணு சைலண்டா வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி கூட்டணி எல்லாம் போக முடியாது. கூட்டணி போனா அண்ணன் தான் இதுல பேட்டியில சொன்னாரு, எப்படின்னா யாரையாவது இவங்களை எதிர்த்துதான் அரசியல் பண்றோம், ஒரே மேடையில் வச்சுன்னு நான் பேச வேண்டியதாயிடும். அதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்கு. கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை, தனிச்சுதான். அதிமுக கூட வாய்ப்பே கிடையாது, எனக்கு தெரிந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெருசா விமர்சனம் பண்ணல சார் அதிமுக. இல்ல வாய்ப்பு இல்லை. அண்ணன் போக மாட்டாங்க. ஓகே, இப்ப சீமானை பத்தி விமர்சனம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து தமிழ் தேசிய அரசு விரும்புறவரு, எளிமையை விரும்புறவருன்னு சொல்றாரு. ஆனா 3 கார் வச்சிருக்காரு, டிஃபெண்டர் பரிசுல வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறதும் அவருடைய மகன்கள் 2 பேருமே வந்து அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க சொல்றாரு. இப்ப இவர் மட்டும் ஏன் படிக்க வைக்கிறாரு? அப்ப இவருக்கும் திமுக பெரிய வித்தியாசம் இல்லையே அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க சார். 3 கார் ஏன் சார், இன்னும் 10 கார் கூட வச்சுக்கிட்டு சார். என்ன தமிழ் தேசியம்னா நான் சொல்ல போய் மாட்டியிருந்தா சுத்துருமா? ஒண்ணு போதும் தேவையில்லையே, 10 கார்ல போட்டு சார். சாதா ஆளே ஒரு கார் வச்சுக்கிறான். ஒரு தமிழ் தேசிய ஒரு கட்சியை, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை வழி நடத்தினுக்கிறாரு, 10 கார்ல போட்டு சார். ஆனா எளிமைன்னு சொல்றாரு. சரி, காரு வச்சிருந்தா எளிமை இல்லையா சார்? கார் எப்படி எளிமையா இருக்க முடியும் சார்? என்ன சார், டிஃபெண்டர், ஃபார்ச்சுனர்லாம் வந்து சார் இன்னும் கூட சார் இப்ப கூட சொல்றேன்ல, இன்னும் BMW கூட வாங்கட்டும், எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தான். எங்க அண்ணன் வந்து செல்வாக்க தான் சார் இருக்கணும், நான் அதை தான் ஆசைப்படுறேன். ஸ்கூல் ஏன் சார் அமெரிக்கன் ஸ்கூல்? அது அவரு விருப்பம். இப்ப அவர் வந்து அவருக்குன்னு எங்கன்னா வருமானம் வருதா, எங்கன்னா தொழில் பண்றாங்களா? இல்ல
அவங்களுக்கு அவங்க ஒய்ஃப் எல்லாம் எடுத்துங்க, அவங்க படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, படிக்க வைக்கிறாங்க, அவங்களால முடியுது. எளிமைனா எல்லாராலையும் போய் படிக்க வைக்க முடியும்னு நினைச்சா படிக்க வைக்க நினைக்கிறோம், படிக்க வைக்கலாம். ஆனா அதை போதிக்கிறாரு மத்தவங்க கிட்ட, அதான் தப்புன்னு, அதான் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அதுதான் நீங்க என்ன பண்றீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இப்ப என்ன பண்றீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்ப தரமா கொடுக்குறாங்களா? கிடையாது. கிடையாது. பிரைவேட் ஸ்கூல்ல அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. எல்லா மக்களுக்கு காசு இருக்கிறவங்க போய் பிரைவேட் இல்ல, அவங்க ஸ்கூல்ல என்ன விமர்சிக்கிறாங்கன்னா சார், அமெரிக்கன் ஸ்கூல் தமிழே இருக்காது, இவர் தமிழ் சொல்லக்கூடியதுல தமிழே இல்லாத ஸ்கூல்ல சேர்த்திருக்காரு, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. அதான் அதை விமர்சனத்துக்கு நம்ம உள்ளாகுது. போய் விமர்சனம் பண்ணனா நான் அதை கேட்கல ஒன்றும். அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள எப்பவுமே உள்ள போய் இன்டீரியலா போய் ஃபேமிலிக்குள்ள போய் பார்க்க முடியாது. அதனால இது வரையும் பார்த்ததில்ல, பார்க்கலாம். கண்டிப்பா மீண்டும் பேசுவோம், நிறைய பேசுவோம் சார். வந்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ.